ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரக்கம் செய்ய வரை உம்மையே என்கிற இந்த 7 நாள் விசேஷமான கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சபையிலே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக இந்த 7 நாட்கள் இந்த ஜெபத்தை முடிக்கும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நிறைய அற்புதங்கள் நமக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காண்பிக்கிற பிரயாசங்கள், நம்ம செலவு பண்ணுகிற நேரங்கள், நம்ம அவருக்காக எதை செய்தாலும் கணக்கில் வைத்திருக்கிறவர் கர்த்தர். அதனால் இந்த மாதிரி ஒரு 7 நாட்களை நம்ம ஒதுக்கி அதை ஆண்டவரை தேடுவதற்காக நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தும் போது ஆண்டவர் அதை கணக்கில் கர்த்தர் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கண்ணீரை அவர் தன்னுடைய துருத்தியிலே வைக்கிறார், அவைகள் அவருடைய கணக்கிலே இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைக்கிற கர்த்தர். நமக்கு சரியாய் நம்ம செஞ்ச காரியத்திற்கு ஒன்றை கூட மாறாமல் எழுதி வைக்கிறவர் தான் ஆண்டவர். அதனால் இந்த 7 நாட்களும் உங்களுடைய நேரங்களை நீங்கள் உலகத்திற்கு செலவு செய்ய முடியும். ஆனால் கூட ஆண்டவரை எப்படியாவது நம்ம பிரியப்படுத்தணும், ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ற உங்களுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். சில அற்புதங்கள் நம்ம ஜெபிக்கவே நடக்கும். இந்த 7 நாட்கள் முடிக்கிறதுக்குள்ள அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சிலது ஆண்டவர் இந்த 7 நாள் ஜெபத்தை கேட்டு கொஞ்ச நாள் தாண்டி ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆனால் ஒன்று கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணுற இந்த நேரத்திற்கு தக்க பலனை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காக கட்டளையிடுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஆண்டவரை தேடுகிறது அப்படின்றது சில நேரங்களிலே சூழ்நிலைகளெல்லாம் சாதகமாய் அமையும் போது நம்ம அப்படி தான் ஆண்டவரை அப்படி எனக்கு தேடினா தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சமையலெல்லாம் பண்ணி இதெல்லாம் செட்டில் பண்ணி அதற்கு பிறகு எந்த டென்ஷனும் இல்லாமல் சமாதானமாக ஜெபத்தில் உட்காரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை. இந்த விஷயம்லாம் எனக்கு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் அழகாக நான் ஜெபத்தில் உட்காந்துருவேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருவேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் திட்டம் போடுவோம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், சூழ்நிலைகள் சாதகமானதற்கு பிறகு ஆண்டவரை நம்ம தொட முடியாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை தொட்டது சரி, இங்கே இருக்கிற கூட்டமெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிடட்டும், கொஞ்சம் இருட்டாகட்டும், ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்திற்கு போகட்டும், இப்போ அவருக்கு பின்பாக திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம போனால் கூட அவங்க விடமாட்டாங்க, சுற்றி ஒரே ஆம்பளை ஆட்களாக இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தடங்கள் அவங்களுடைய மனதிலே ஒருவேளை விதைக்கப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முடிவு எடுத்தாங்க. இல்லை, எவ்வளோ தடை இருந்தாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நான் இப்போ ஆண்டவரை நான் தொற்றுவேன்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. அதனால் ஆண்டவரை தேடுவதற்கு எப்பொழுதுமே சத்ரு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நான் தேடுவேன், எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நான் ஊழியம் பண்ணுவேன், கண்டிப்பாக நம்மால் முடியவே முடியாது, அதை செய்யவே முடியாது. சத்ரு அதற்கு விடவே மாட்டார். எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வோனுடைய ராஜா விடலை.
இல்லை கொஞ்சம் நீங்கள் கணவனார் புருஷர்கள் மட்டும் போயிட்டு வாங்க, பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கட்டும், மனைவிகள் எல்லாம் இங்கே இருக்கட்டும். பாருங்கள், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு முழு முயற்சியாய் ஒரு விடுதலையாக்கப்பட்டு போகலான்னு நினச்சா அந்த வேலை பழு அவங்க தலைமையில இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டு, நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள், இது எல்லாம் எனக்கு செட்டில் ஆச்சுன்னா நான் முழு பலத்தோடு நான் இறங்கிடுவேன் அப்படின்னு யாருமே எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதுதான் நமக்கு முதன்மையானது, நம்ம இதை செய்ய 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 நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நமக்கு லகுவாய் மாற்றி தருவார். ஆமேன். வேதம் இந்த 7 நாட்கள் ஜெபத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதான் வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானன் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரையினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் அவரே நோக்கி கொண்டிருக்கும். ஸோ ஆண்டவரை இரக்கம் செய்யும் வரை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை, ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற வரை நான் அவரை விடமாட்டேன். யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி என்னை விட்டுரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன். இல்லை, டைம் ஆச்சு, நேரமாச்சு, இப்பெல்லாம் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் பொறுத்து இருக்கட்டும். ஆனால் அந்த மனுஷன் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, இல்லை நான் உங்களை விட மாட்டேன். எப்போ வரைக்கும் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும். சில காரியத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய பொருத்தனை எடுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே, இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். சில காரியங்களில் அப்படி வைராக்கியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறவே முடியாது. சரி பார்த்துக்கலாம், அப்புறம் நடக்கட்டும், அப்புறம் செய்யட்டும். இல்லை, சில காரியங்கள் இருந்து வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டேன்னு நீங்கள் உறுதியாய் பற்றி பிடித்தால் கண்டிப்பாக நம்புகிறேன், ஆண்டவர் அந்த விஷயத்தில் இரக்கம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். சில காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாகிறதற்கு, நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் போராடுவதற்கு நமக்கு நிறைய பேருக்கு அதுக்குள்ள டைமும் இல்லை, அதுக்குள்ள கமிட்மெண்ட்டும் நம்மகிட்ட இல்லை. ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், நடக்கலையா, சரி ஒரு வாரம் தாண்டி ஜெபம் பண்ணுவோம். பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் சூழ்நிலை மாறும்போது நம்ம விடுவோம், அடுத்த பிரச்சனை வரும்போது இதை விட்டுருவோம். அப்படி நம்ம நிறைய பேர் மாற்றி 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 சில காரியங்களை அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் நம்ம நிறைய நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் நம்ம திரும்புறது தான் சில அற்புதங்கள் நமக்கு தாமதமாகுது. ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை, நான் ஒரு காரியத்தை துவங்குவேன், நான் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பேன், அதை முடிக்கும் வரைக்கும் நான் பின் திரும்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்கிற வரைக்கும், நான் ஒரு கையளவு மேகத்தை பார்க்குற வரைக்கும், நான் ஒரு எழுப்புதலை பார்க்குற வரைக்கும், ஒரு மாற்றத்தை பார்க்குற வரைக்கும் உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களே, ஆனால் கண்டிப்பாக அந்த காரியம் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்முடைய இதுக்கு முன்பாக இருந்த திருச்சபையினுடைய இடம் இடத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தபோது, அப்போ இந்த ஏரியாவில் எல்லா பக்கமும் இடத்துக்காக தேடி 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 அலைஞ்சு எந்த இடத்துக்கு போனாலுமே
அந்த இடத்த பார்ப்போம், அந்த இடத்த பிடிக்கும், வாடகை பேசுவோம், தரேன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் சர்ச்சு நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம், சார் நீங்கள் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்கணும், எங்கள் கணவனிடத்தில் கேட்கணும். இல்லை, சிலர்லாம் டைரெக்டாகவே இல்லைங்க, சர்ச்சு நடத்துறதுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறது இல்லைங்க, நாங்கள் ப்ரேயர் நடத்துறதுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. அப்போது இடத்தையும் மாற்றணும். இப்போ இடம் நமக்கு வேணும். எந்த இடத்திற்கு போனாலும் வந்து இல்லை இல்லை இல்லை, வெறுமையோடு திரும்பி வர்றது மாதிரி ஆயிடுச்சு. பல இடங்களை பார்த்தாச்சு. அப்போ வந்து இனி வந்து நமக்கு இடம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊழியர் வந்து அப்பொழுது நம்முடைய இருந்த திருச்சபைக்கு வந்தார். அப்போ வரும்போது அவர் என்ன ஐடியா சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, என்னுடைய திருச்சபை வந்து சொந்த இடத்துல தான் இருக்குது, நல்ல ஆர்சி பில்டிங் இருக்குது, எங்களுடைய ஜனங்கள் ரொம்ப குறைவாக தான் வர்றாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த ஜனங்களை எல்லாரும் எங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து நானும் நடத்துகிறேன், நீங்கள் வந்து ஆராதனை ஒரு வாரம் நடத்துங்க, நான் ஒரு வாரம் செய்தி நடத்துகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணும்னா அந்த சர்ச்சை நடத்துவோம், உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நீங்கள் எனக்கு கீழே இருங்க, நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் எதுக்கு இந்த சர்ச்சை இன்னி மூடுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த ஏரியாவில் யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் 20வது சங்கீதம். அப்போது சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு அந்த முழங்கால் வலிக்க வலிக்க ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. இந்த சங்கீதம் முழுக்க முழுக்க முழங்காலில் நின்று அப்படியே வாசித்துட்டே இருக்க, சத்தமாக முழங்கால் வலிக்க அப்படியே நிறுத்தல பல மணி நேரங்கள். ஆண்டவரே, கண்ணில் அப்படியே வந்து கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்குது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு கர்த்தாவை ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக அப்படின்னு இந்த சங்கீதத்தை பல மணி நேரங்கள், அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே இருக்கும் அந்த ப்ரேயர், அந்த ஒரு ஜெபம். இல்லை ஆண்டவரே, அழைச்சது நீங்கள், ஆரம்பிக்க பண்ணது நீங்கள், இந்த ஜனங்க இத்தனை பேரையும் கொண்டு வர வச்சது நீங்கள், எப்படி இந்த இடத்துல வந்து உங்களுக்கென்று உங்கள் ஆலயத்திற்கென்று ஒரு இடம் எப்படி இல்லாமல் போகும், எப்படி கிடைக்காம போகும்? ஏற்கனவே ஒரு இடத்துலேருந்து காலி பண்ணி வந்தோம், அது வந்து ஏசேக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல காலி பண்ண போகிறோம், இது சித்தனான்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3வது ஒரு இடம் வேணும், அது எனக்கு ரகபோத்தா தான் இருக்கும். ஸோ அங்கே கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கணும், அங்கே எங்களுடைய எல்லையை விரிவாக்கணும் அப்படின்னு இந்த அழுகையோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை வந்து கண்டினியூவாக ஒரு 8 மணி நேரம் அப்படியே வந்து அந்த சர்ச்சில் அழுதுகிட்டே இருக்கிறேன். இல்லை ஆண்டவரே, உங்களால் முடியும், என்னால் முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், கேட்க போகிறவங்க எல்லாரும் வந்து ஒரு சொந்த ஊர் கோயம்புத்தூர் வந்து சொந்த ஊராக இருந்தால் கூட ஓரளவு வந்து சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியூர் அப்படின்ன உடனே அதுவும் வந்து இல்லை பல இடங்களில் இல்லை. ஆனால் அந்த 8 மணி நேரம் ஜெபம் முடிந்த அன்று இரவு, அந்த ராத்திரி சாயந்தரம் அந்த ஜெபம் முடியுது. டேவிட் அப்படின்ற ஒரு பிரதர் கூப்பிட்றாரு, இந்த இடத்தினுடைய ஓனர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்தினுடைய ஓனர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, எங்கள் வக்கீல்கிட்ட கேட்டேன், அந்த வக்கீல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்ச்சு நடக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஃபாதர், நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவோம், வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஸோ உண்மையிலே அந்த நாட்களை வந்து மறக்கவே முடியாது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சில காரியத்தை வந்து லிபரலாக வந்து சில காரியத்தை வந்து அப்படியே விடுறதுனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள்,
அப்போ சில காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னதான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உறுதியாக பிடிச்சி தான் ஆகணும். எனக்கு தரணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தராமல் வேறு யார் தருவா? நீங்கள் கண்டினியூவாக அப்படி நம்பி நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் உங்கள் பலத்தை நம்பாமல் ஆண்டவர் செய்வார்னு நீங்கள் நம்புறதுனால தான் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அதனால நீங்கள் விட்டுறக்கூடாது. இது நடக்கும்போது நடக்கும், கிடைக்கும்போது கிடைக்கும், மாறும்போது மாறும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. எப்பவுமே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு உறுதியாக ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார். என் பிள்ளை எந்த அளவுக்கு உறுதியாக கேட்குறான், எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சகைவை குறித்து வேதம் சொல்லுகிறது, சகைவுக்கு அவன் குள்ளன், ஆனால் அவனுடைய போஸ்டிங் ரொம்ப பெருசு. அவன் இயேசுவை சந்திக்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் இயேசுவை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் அவனுக்கு இல்லை. ஏன்னா கூட்டம் அதிகமாக நெரிச்சலாக இருக்குது. கூட்டத்துக்கு முன்னாடி போய் அதை வழி மறித்து அவனால் பண்ணவும் முடியாது. ஆனால் இயேசுவை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா, வேதம் சொல்லுகிறது அவ்வளவு போஸ்டிங்கில் இருந்தாலும் காட்டத்தி மரத்திலே அவன் ஏறினான். அப்போ ஒரே தீர்மானம், கண்டிப்பாக இயேசுவை நான் என்ன பண்ணணும், பார்த்துடணும். நீங்கள் 38 வருடமாகி வியாதியாக இருந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, 38 வருஷம் அவனுடைய வியாதியை சுமந்தாலும் பெதஸ்தா குளத்தின் கரையிலே அவன் போய் படுத்து கிடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஆகிலும் நான் என்ன பண்ணணும், சுகமாகணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணம். எப்படி ஆகிலும் நான் முன்னேறணும், எப்படி ஆகிலும் நான் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படி ஆகிலும் இந்த சமுதாயத்தில் ஒரு பேரை எடுக்கணும், நான் சாட்சியாக வாழணும் அப்படின்னு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனம் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வெறி, அதைத்தான் உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. சில வாலிபர்களை எல்லாம் கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னேறணுன்ற வெறி அவனுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ரத்தத்தில் கூட இருக்கும் பாருங்க. எல்லாத்தையுமே சகிச்சுக்குவான், எல்லாத்தையுமே தாங்கிக்குவான். முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் அந்த வாலிபனுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னால் அப்படியே நாய் மாதிரி நடத்துவாங்க. அப்போ கூட அவன் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்த புதிதிலே இருந்த சில வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ரேஷன் அரிசி வாங்கி ஒரு நாளைக்கு முன்னாடி சாப்பாடை வச்சு பழைய சோறை 3 நேரம் தின்னுட்டு, 3 நேரமும் பழைய சோறை சாப்பிட்டு இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எப்படியாவது நான் முன்னேறணும்னு பாடுபட்டு இன்றைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் லட்சாதிபதிகளாய் கோடீஸ்வரர்களாய் மாற்றப்பட்டதை நான் பார்க்குறேன். என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், அவங்களுக்குள்ள ஒரு வெறி, எப்படியாவது நம்ம நல்லா இருக்கணும், எப்படியாவது சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி கையேந்தக்கூடாது, நம்ம ஒரு வீடு கட்டணும், நம்ம ஒரு வாகனத்தில் போகணும், நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்ற அந்த வைராக்கியம் இருக்கு பாருங்களேன். அந்த வைராக்கியம் இருந்து ஜெயித்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிதான், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை கர்த்தர் கனம் பண்ணுறார். நம்ம விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டுட்டீங்க போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. சிலர் கணவனாருக்காக ஒரு 5 வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அதெல்லாம் திருந்தாது பாஸ்டர், அதெல்லாம் திருந்தாத ஜென்மம், அதெல்லாம் இன்னைக்கு குளிக்க போனால் தான் திருந்தும், அதனால் நான் ஜெபம் பண்ணுறதே விட்டுவிட்டேன் அப்படின்வாங்க. சிலர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஐயோ அவனுக்கு என்னமோன்னு ஜெபம் பண்ணி பார்த்தேன் நடக்காது போல அப்படின்னு விட்டுருவாங்க. இல்லை, இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை விட்டுறலாம். இல்லை, அடிக்கடி உங்களுடைய மனசு சோர்வடைஞ்சு எனக்கு வெறுப்பாக இருக்குது, என்னுடைய ஜெபம் எனக்கு மடியில் திரும்பி வர்றதுனால எனக்கு வெறுப்பாக இருக்குது. 38 வருஷமா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற தரிசனம் குறையல, 38 வருஷமா குறையல. அவ்வளோ வருஷமா அவனோடு கூட இருந்த எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனி இவனுக்காக ஹெல்ப் பண்றது வேஸ்ட்டு, உனக்கு எதுக்குறாக ஹெல்ப் பண்ணணும், நீ அங்கே கூட்டிகிட்டு போக சொன்ன, இங்கே கூட்டிகிட்டு போக சொன்ன, நீ சொன்ன பக்கமெல்லாம் கூட்டிகிட்டு போனால் உனக்கு விடுதலை கிடைக்காது, இனி உனக்கு விடுதலையே கிடைக்காதுன்னு சொல்லி அவனை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால்
தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தனக்கு விடுதலை கிடைக்காது அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தினாலும் அந்த மனுஷனுக்குள்ள மட்டும் என்ன குறையல அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லார மாதிரி நான் நடப்பேன், எல்லார மாதிரி நான் சிரிப்பேன், எல்லார மாதிரி நான் வேலை செய்வேன், எல்லார மாதிரி நான் வாழுவேன்ற அந்த நம்பிக்கை அந்த மனுஷன் விடவே இல்லை பாருங்க. அதான் ஆண்டவரே என்னப்பா உன்னுடைய சமாச்சாரம் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற அந்த பெதஸ்தா குளத்தில் எந்த ரூல்ஸுமே இல்லை. ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, தூதன் வருவான், குளத்தை கலக்குவான். அந்த குளத்தை இறங்கி தண்ணீரை கலக்கும் போது தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். இப்போ ஒன்று கவனிங்க, கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உடனே சுகம் கிடச்சிருக்கும், அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஃப்ரீ அப்படின்னா எத்தனை பேர் லைனில் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நோயாளிகளை பார்க்குறதுக்கு அத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் எத்தனை லைன் கூட்டத்தில் நிற்பாங்க தெரியுமா? காலையில் ஓபியில் அத்தனை பேர் நிற்பாங்க. அப்போது இந்த பெதஸ்தா குளத்தில் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் ஒரு அற்புதம் நடக்குது, அதுவும் ஃபஸ்ட்டு குதிக்கிறவனுக்கு அற்புதம் நடக்குதுன்னு போது எத்தனை பேர் ஒரு 10 வருஷமா இவன் இருக்கிறான்னு வைங்களேன், தனக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக குதிச்சுட்டு இருக்கிறான். நீங்களும் நானுமா இருந்தா உண்மையிலே அந்த மனுஷனுடைய ஒரு சூழ்நிலையில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை முழுசுமே எனக்கு போயிருக்கும். ஏன் அப்படின்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா நான் ட்ரை பண்ணி போய் குதிக்கலான்னு நினைச்சா எனக்கு முன்னாடி ஒரு டைம் நமக்கு முன்னாடி ஒருத்தன் குதிச்சா பரவாயில்ல, 10 டைம் குதிச்சா பரவாயில்ல, 100 டைம் குதிச்சா பரவாயில்ல. ஆனா 10 வருஷமா நான் போறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தன் அற்புதம் போயிருக்கிறேன், நான் போறேன், இன்னொருத்தன் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுடைய படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. சட்டப்படி ஓய்வு நாளில் எந்த அற்புதமும் செய்யக்கூடாது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார். இந்த உலகம் பாருங்களேன், எப்பவுமே இந்த உலகம் நம்ம நல்லா இருக்கிறத விரும்பாது. நம்ம அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கும். 30 இத்தனை வருஷமா இவன் வியாதியா இருக்கிறானே, இன்னைக்கு இவனுக்கு சுகம் கிடைச்சிருக்குதே, பரவாயில்லப்பா, இவ்வளவு வருஷம் நீ எடுத்த முயற்சி உனக்கு கை கொடுத்துச்சு, இயேசுவே நேரடியாக உனக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷம் அப்பான்னு சொல்றதை விட்டுட்டு இதை 38 அவன் அத்தனை வருஷம் பாடுபட்டதா உங்களுக்கு ஒன்றும் தெரில. என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்குதே, இன்னைக்கு உன் படுக்கை எடுத்துட்டு போறது நல்லது இல்லைப்பா, நியாயம் இல்லைப்பா, நீ வேணா நாளைக்கு போ, இன்னைக்கு எப்படி போவ? ஆனால் இயேசு அந்த இடத்துல அவனுடைய வெகு காலமாய் அவன் வியாதிஸ்தன் என்று கண்டு கர்த்தர் அவனை சுகப்படுத்தினார். இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தினுடைய முதல் நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. வெகு நாளாய், வெகு நாட்களாய், நீடித்த நாட்களாய் நீங்கள் பிரயாசம் எடுக்கிற காரியம்
நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் கேட்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அதற்கு அற்புதத்தை செய்வார் என்று நம்புகிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீ நெடுநாள் காத்திருக்கிறது, நீ வெகு நாட்களாய் காத்திருக்கிறது, நீங்கள் வெகு நாட்களாய் போராடுகிறீர்கள் என்று இயேசு கண்டு, நீங்கள் வெகு நாட்களாய் அந்த காரியத்திலே அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு கண்டு, நீங்கள் வெகு நாட்களாய் அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு கண்டு எப்படி அந்த மனுஷனை குணமாக்கினாரோ அதே போல இந்த 7 நாட்களும் இந்த குளம் கலக்கப்படும். இந்த 7 நாட்களும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தேடி வரும். இந்த 7 நாட்களும் ஆவியானவர் உங்களுடைய வீடுகளிலே அசைவாடுவார். இந்த 7 நாட்களும் அவருடைய மகிமையை நம்ம காண்போம். நான் நம்புகிறேன், எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தர் வெகு நாளாய், அநேக நாளாய், அநேக வருஷமாய் பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி கொண்டே அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அது நடக்க போகிறதற்காக நன்றி. வெகு நாளாய் வரக்கூடிய உதவிகள் வரப்போகிறதற்காய் நன்றி. வெகு நாளாய் காத்திருக்கிற ரட்சிப்பு கடந்து வருகிறதற்காய் நன்றி. வெகு நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த உயர்வு என்னை தேடி வருகிறதற்காக நன்றி. வெகு நாட்களாய் தாமதமாய் இருக்கிற அந்த திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்த போகிறதற்காக நன்றி. வெகு நாட்களாய் தடையாய் இருக்கிற அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறதற்காக நன்றி. வெகு நாட்களாய் வருடங்களாய் நீடித்திருக்கிற அந்த கடன் ஒரு முடிவிற்கு வரப்போகிறதற்காக நன்றி. வெகு நாட்களாய் ஹல்லேலூயா இருக்கிற வியாதிகள் இன்று முடிவிற்கு வருகிறதற்காக நன்றி. இயேசு வெகு நாட்கள் வியாதிஸ்தன் என்று கண்டு, அநேக நாட்கள் வியாதியினுடைய படுக்கையிலே இருக்கிறான் என்று இயேசு கண்டு, அப்ப ஆண்டவர் அங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அற்புதத்திற்காக பெதஸ்தா குளத்தின் அருகே ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசுனுடைய கண்ணு யாரை பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாளா இருக்கிற ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய கண்கள் அப்படியே தனியே போகுது. அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டுபிடிச்சார். அப்ப அந்த இரக்கம் செய்யும் வரை இந்த ஜெபத்தினுடைய முதல் கீவேர்டா நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற சிலருக்கு இந்த 7 நாள்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்காக நான் காலையிலிருந்தே மனதுக்குள்ள அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 11 மணி அளவில் திருச்சி பக்கத்தில் இருந்து ஒரு தாயார் எனக்கு கால் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர், இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சி நான் கூப்பிட்டேன். சரி சொல்லுங்கம்மா அப்படின்னு. இல்லை, 15 வருஷமாக என்னுடைய டிரான்ஸ்ஃபருக்காக 15 வருஷமாக நான் ஜெபம் பண்ணேன். காத்திருந்து வெயிட் பண்ணி 15 வருஷமாக நான் எதிர்பார்த்தேன். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே இல்லை. சமீபமாய் நீங்கள் கடைசியாக நடத்துகிற முழங்கால் யுத்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடிகிறதுக்குன்ன எனக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். அந்த 7வது நாள் முடித்து திங்கக்கிழமை காலையில் கர்த்தர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை என் கையிலே கர்த்தர் கொடுத்தார். அப்போ இந்த ஜெபம், இந்த 7 நாட்கள் ஜெபம் ஒரு சாட்சியோட ஆரம்பிச்சிருச்சு. உடனே கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன், நான் நன்றி சொன்னேன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தையும் அப்படிதான் கொடுக்குறாரு. அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு. நீங்க ரொம்ப நாள் ஒரு காரியத்தில் இருக்கும்போது நெடு நாட்கள் உங்களுடைய தோல்வி நிறைய மனிதர்களை உங்களை விட்டு பிரிச்சிடும். நிறைய பேர் வெகு காலம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குறைஞ்சிடும். பாருங்க, சிலர்
திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆரம்பத்தில் ஒரு 24 வயசு, 25 வயசு, 26 வயசு வரைக்கும் நிறைய பேர் மாப்பிள்ளையினுடைய ஃபோட்டோயாக கொண்டு தருவாங்க, பொண்ணோட ஃபோட்டோவை கொண்டு கொடுப்பாங்க. பாருங்கள் பிரதர், பாருங்கள் சிஸ்டர், ஒரு 28 வயசு வரைக்கும் நடக்கும். ஒரு 30 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு 30 வயசு தாண்டின உடனே ஒரு 10 பேர் ஸ்கிப் ஆயிடுவாங்க. ஒரு 32 வயசான உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேர் அமைதி ஆயிடுவாங்க. இந்த நாட்கள் தாண்ட 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 வெகு காலம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மனுஷங்க எல்லாரும் மனசில் ஒரு 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 ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இவனுக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும், இவளுக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஒன்றுமே என்ன பண்ணாது, நடக்காது, அதனால் அது ஒன்றும் செட் ஆகாது. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஒதுங்கிடுவாங்க. எதுவாக இருக்கட்டுமே, திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு கேஸாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வந்து காலதாமதம் லேட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உதவி செய்ய வந்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நாளைக்குள்ள, கொஞ்சம் வருஷத்துக்குள்ள அவங்கவுங்க மாறி போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு முடிவெடுத்து எத்தனை நாள் தான் உனக்கு போராட முடியும்ப்பா, எத்தனை நாள் தான்ப்பா உனக்கு பின்னாடி வர முடியும். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறேன், யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில், நான் சொல்கிற இதே சூழ்நிலையில் வந்திருக்கலாம். பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மை பாஸ்டர், எனக்கு ஆரம்பத்தில் இந்த காரியம் துவங்கும் போது, இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கும் போது நிறைய பேர் எனக்காக பிரயாசப்பட்டாங்க, நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுறேன்னாங்க, நிறைய பேர் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அப்போ ஆனால் இப்போ நாள் தாண்ட தாண்ட ஒவ்வொருத்தராக என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ என்னமோ எனக்கு யாருமே எனக்காக முயற்சி எடுக்கிறது மாதிரி தெரியல, யாருமே எனக்காக உதவி செய்ய வர்றது மாதிரி தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்க என்னை ஒதுக்கி விட்டது மாதிரி ஒதுக்கி விட்டாங்க. இப்போ நான் எனக்கு எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். உங்களுடைய விஷயத்தில் எல்லாருமே உங்களை விட்டு தூரம் போனாலும், எல்லாருமே உங்களுக்கு லேட் ஆகுது, தாமதம் ஆகுதுன்னு சொல்லி அவங்க ஜெபிக்காம விட்டாலும், ஜெபத்தை மறந்தாலும், ஆண்டவருடைய கண்ணு இந்த கூட்டத்திலேயே யார் மேலே கடந்து போகுதுன்னா, யார் ரொம்ப காலமாய், யார் வெகு காலமாய், யார் வெகு நாளாய் நீங்கள் போராடுகிறீர்களோ, யார் நீங்கள் அநேக நாட்களாய் போராடுகிறீர்களோ, அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த 7 நாட்கள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வெகு நாட்களாய் போராடுகிற காரியத்தை கர்த்தர் முடிவிற்கு அநேக வருடங்களாய் போராடுகிற காரியங்களை ஆண்டவர் முடிவிற்கு கொண்டு வர போகிறார். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அத்தனை பேர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இதை அப்படி ஜெபத்திலேயே நீங்க மேற்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை எனக்கு நேராய் வருகிறது. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. வெகு நாட்களாய் தடைப்பட்ட பணம் எனக்கு வந்து சேர போகிறதற்காக நன்றி. வெகு நாட்களாய் தடைப்பட்ட அந்த காரியம் கைகூடி வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். யோசேப்பு தன்னுடைய வீட்டை விட்டு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் பக்கத்தில் ஆயிருச்சு. இதுவரையிலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய நடத்துதலுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி கடைசியில் அவர் ரொம்ப மனசே விட்டுட்டார். அதனால தான் அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு வந்து இந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நான் வந்து இந்த இடத்துல களவாய் கொண்டு வரப்பட்டவன். இதுவரைக்கும் தன்னுடைய மனசை யாருக்கு முன்னாடியும் அவன் திறக்கவே இல்லை, யாருக்கு முன்னாடியும் சொல்லவே இல்லை. நான் இப்படி தான் இருந்தேன், என்னுடைய ஃபேமிலி இப்படி தான், நான் இப்படி தான் வந்தேன். தன்னுடைய உண்மையை யாரிடத்துலையுமே சொல்லலை. ஆனால் ரொம்ப நாள் லேட் பண்ண உடனே தன்னுடைய மனசை திறந்து, இந்த மாதிரி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை கொஞ்சம் நினைச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அவனை மறந்துட்டான். ஆனால் அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள வேதம் சொல்கிறது, ஒரு சத்தம் வருது. அவனை காவல் கிடங்கிலிருந்து வெளியே எடுத்து அவனை ரொம்ப அழகா முடிவெட்டி சவரம் பண்ணி ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தினார்கள்.
அப்போ நான் நம்புகிறேன், அப்படி சிறைச்சாலை அனுபவத்தில் வெகு நாட்களாய் கிடந்து இதுவரைக்கும் உங்கள் மனசை யாருக்குமே நீங்கள் திறக்காம இப்போ சமீப காலத்தில் யாரை பார்த்தாலும் அந்த காரியத்தை சொன்ன உடனே நீங்கள் அழலாம். எனக்கு இப்படி ஒரு பலவீனம் கொஞ்ச நாளாக இருக்குது பிரதர், எனக்கு இப்படி ஒரு பெரிய மனசு இப்படி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யார்கிட்ட எல்லா இடத்துலையும் மறைக்கிற ஆளாக இருக்கலாம், ஆனால் இப்போ என்னமோ யாரை பார்த்தாலும் சொல்லணும்னு தோணி நான் இப்படிப்பட்டவளே அல்ல, இப்போ எல்லாரும் சொல்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் நான் பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள காவல் கிடங்கிலிருந்து யோசேப்பு கொண்டு வரப்பட்டது போல, காவல் கிடங்கிலிருந்து யோசேப்பு கொண்டு வரப்பட்டது போல நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் என்னை மறந்தது உண்டா, காரியம் செய்வீர் சர்வஞானியே, ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா, அப்படியே உயர்த்தி பிடித்து கர்த்தருடைய சமூகத்தில் நெடுநாள் காத்திருக்கிறது உன் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ, கர்த்தர் கடந்த மாதத்துல கூட நமக்கு வாக்கு கொடுத்தார், தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தியை உனக்கு வர பண்ணுவேன், அது விடாய்த்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஓ ஹல்லேலூயா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்னை மறந்தது உண்டா, என் தேவன் சொல்லு, மறந்தது உண்டா, கிரகிக்க காரியம் செய்வீர் சர்வஞானியே, காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மையாரா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். இயேசுவா இயேசுவா, நெடுநாட்களாய் பாழாய் கிடந்ததை கட்டுகிற கர்த்தர், துரத்துண்டதை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர், 400 வருடத்தினுடைய அடிமைத்தனத்தை மீட்டு கொள்ளுகிற கர்த்தர், 40 வருடத்தினுடைய அங்கலாய்ப்பை மாற்றுகிற கர்த்தர், மோசையினுடைய 40 வருடத்தினுடைய அங்கலாய்ப்பை மாற்றுவதற்கு பற்றி எரிகிற முட்செடியிலே தரிசனம் கொடுத்த தேவன், இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த தாயாருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அந்த தகப்பனாருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அந்த குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம் கைகூடி வருவதாக. ஒருத்தர் அல்ல,
இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி. நெடு நாட்களாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைகிறதற்காக நன்றி. நெடு நாட்களாக இருக்கிற தடைகள் எடுக்கப்படுகிறதற்காக நன்றி. நெடு நாட்களாக அடைக்கப்பட்ட வாசல் இப்பொழுது திறக்கப்படுகிறதற்காக நன்றி. நெடு நாட்களாய் தாமதமாய் இருக்கிற காரியங்கள் இப்பொழுது வந்து சேர்கிறதற்காக நன்றி. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய அக்கினி பரவட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் பரவட்டும். நன்றி அப்பா, நன்றி. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து பாடுவோம். கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர். ஓ கிரகிக்க முடியா சர்வஞானியே, கிரகிக்க முடியா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை யார ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி என் தேவன் எனக்கா என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே, கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே. ஹல்லேலூயா. அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு. வேதம் சொல்கிறது, மார்த்தாள் மரியாள் 2 பேரும் தன்னுடைய சகோதரன் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி நீர் நேசிக்கிற சகோதரன் வியாதியாக இருக்கிறான், நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் சுகப்படுவான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ இயேசு வரல, தாமதமாகுது. லாசரு மரித்து போனான். அப்போ லாசரு மரித்து போன உடனே, மரித்து போனதுக்கு பிற்பாடு இயேசு அந்த துக்க வீட்டுக்கு வர்றார். வந்த உடனே அவன் நேசிக்கிற இந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான் அப்படி. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல பரவாயில்ல, நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, டைமும் முடிஞ்சிருச்சே, டைமும் முடிஞ்சிருச்சே. நம்ம நிறைய பேர் நம்ம நடக்க வேண்டிய விஷயத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரத்துக்குள்ள இது நடந்தாதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த நேரத்துக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு இந்த படிப்பு முடிஞ்சாதான் நான் இந்த வேலைக்கு போக முடியும், நான் சம்பாதிக்க முடியும், இந்த வயசுக்குள்ள இது நடக்கணும், இந்த நாளுக்குள்ள இது நடக்கணும். ஒருவேளை அந்த நாள் தாண்டிருச்சு, அந்த வருஷம் தாண்டிருச்சு அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவ்வளோதான், நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சிலது நடக்காது அப்படின்னு நினைப்போம். இங்கேயும் இவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. இனி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துருக்கூடாதா, 5 நாளைக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, 5 நாளைக்கு முன்பாக வந்தால் நடக்கும், இப்போ நடக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு அப்படி டைம் எல்லாம் இல்லை, 5 நாளைக்கு முன்னாடி வந்தாலும் நான் அவனை உயிரோட எழுப்ப முடியும், 5 நாள் தாமதமானாலும் உயிரோட எழுப்ப முடியும்னு சொல்லி கர்த்தர் மரித்த லாசருவை உயிரோட கர்த்தர் எழுப்பினார். நம்ம சில விஷயங்களுக்கு காலம் டைம் அது முடிஞ்சிருச்சு. இது போன வருஷம் நடந்திருக்கலாம்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்திருக்கலாம், இதுக்கு மேலே எப்படி எனக்கு நடக்கும்,
இதுக்கு மேலே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே நான் சம்பாதிக்க முடியுமா, இதுக்கு மேலே நான் பண்ண முடியுமா? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் அல்ல, அவர் குறித்திருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக, அவர் குறித்திருக்கிற நேரத்தில் காரியம் கைகூடி வரும். அவர் குறித்திருக்கிற நேரத்தில் அந்த காரியம் நடக்கும். நாமும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் சொல்லுகிற கால அளவு மாறினாலும் அவர் எனக்காக நியமித்திருக்கிற கால அளவு ஒரு நாளும் மாறவே மாறுவது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்னை மறந்தது உண்டோ? சொல்லு. நன்றி அப்பா, என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, சர்வஞானியே உம்மை யாரா. திரும்ப திரும்ப என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? திரும்ப திரும்ப என் தேவன் ஜபத்தோட பாடு பாடு பாடு. நன்றி ஆண்டவரே, என்னை மறந்தது உண்டா? காரியம் செய்வி சர்வஞானியே நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே. கிரகிக்க முடியா ஒரு கையளவு மேகத்தை பார்க்கிற வரைக்கும் உம்மை ஆராதிப்பேன். இன்னைக்கு முதல் நாள் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல், வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போல் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை, நான் ஒரு அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும். நாகமான் தன்னுடைய உடம்பிலே குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டு தீர்க்கதரிசியிடத்தில் போய் நிற்கும் போது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு காரியம். அவன் ஏராளமான தங்கம் வெள்ளி காணிக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை கோடி கேட்டாலும் கொடுப்பாரு, எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுப்பாரு. இந்த வியாதி சுகப்படுத்துவதற்காக எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதற்கு நாகமான ஆயத்தமா இருக்கிறார். ஆனா தீர்க்கதரிசி அது எதையுமே கேட்காம, ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஆறு, அந்த ஆறில் போய் 7 டைம் முங்கி எந்திரிங்க அப்படின்றாங்க. அது அவனுக்கு ரொம்ப காமெடியாக தெரியுது. என்ன இப்படி நம்ம என்னமோ கைத்தட்டு எண்ணெல்லாம் பூசி ஜோம் பண்ணி இயேசு நாமத்தில் போ பிசாசு துரத்திடும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, என்னமோ போய் முங்கி எந்திரி அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி போய் வேண்டா வெறுப்பா போகலாமா வேண்டாமான்னுக்கும் போது அந்த கூட இருந்த அந்த பிள்ளை சொல்லுது,
கடினமான ஒரு காரியத்தை சொன்னால் கூட நீங்கள் செய்வீங்க, இது ரொம்ப லகு தான் சொல்கிறார்ல, நீங்கள் போய் ஒரு 7 டைம் போய் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டைம் முங்கி எந்திரிக்கும் போது வேண்டாம், ஒரு மாற்றத்தையும் பார்க்கல, பேசாமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த 7 டைமும் முங்கி எந்திரிக்கும் போது அவனுடைய சரீரம் வந்து பச்சை குழந்தையினுடைய சரீரத்தை போல முழு குஷ்டமும் நீங்கி சுஸ்தமான. ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க ஒரு கடினமான ஒரு காரியத்தை கேட்டால் கூட நீங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் சுலபமாக, இல்லை நீ என்னிடத்தில் சேரு, என்னிடத்தில் தங்கியிரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, என்னால் முடியல அப்படின்ற அந்த காரியத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு 4 டைம் 5 டைம் ஜெபம் பண்ணி நான் எந்திரிச்சு பார்த்து சுகமடையலைன்னு சொல்லி சோர்ந்து போகாமல், என்னுடைய சரீரத்தில் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அந்த சுகத்தை நான் பார்க்குற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு முயற்சியை மட்டும் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். நான் அதை பார்க்கணும் ஆண்டவர், நான் அதை பார்க்கணும் ஆண்டவர், நான் அதை பார்க்குற வரைக்கும் உங்களை விடமாட்டேன் ஆண்டவர். எனக்கு அது நீங்கள் கண்களில் எனக்கு அதை காண்பீங்க ஆண்டவர். நான் அந்த மேகத்தை பார்க்கணும் ஆண்டவர். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, சமீபத்தில் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு வெறுமையும் விரக்தியையும் சத்துரு கொடுத்திருந்தாலும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்குள்ள ஒரு தரிசனம் வரட்டும், என்னுடைய சிந்தைக்குள்ள ஒரு தரிசனம் வரட்டும், என்னுடைய ரத்தத்துக்குள்ள ஒரு தரிசனம் வரட்டும். நான் இந்த காரியத்தை தொடர்ந்து போகிறேன், அந்த காரியத்தை பின்தொடர்வேன், நான் அதை பிடிப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பேர் விட்டு விட்டு போனாலும் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ பின்தொடர், நீ சோர்ந்து போகாமல் ஓடு. ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போகும்போதும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் அற்று போயிருச்சு. ஏன்னா அவங்களுடைய கண்களிலே காண்கிற அத்தனை காட்சிகளும் அப்படியே சாம்பலாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, திரும்பி அதை கட்ட முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. அவங்க கண்களுக்கு இனி தன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பார்ப்போம் என்கிற எல்லா நம்பிக்கையும் அற்று போனதுனால அங்கே இருக்கிற அத்தனை பேரும் விடாய்த்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் அழுதார்கள். ஒரு ஆம்பளை ஆளு சத்தம் போட்டு அழுறது அப்படின்றது வந்து அது ஒரு யுத்த வீரர்கள். தாவீதோட சேர்ந்து அந்நிய நாட்டு ராஜாவிடத்துல யுத்தத்துக்கு போகிற ஒரு யுத்த வீரன் அழுகிறத பார்த்துருக்கீங்களா? மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப மிலிட்ரியில் இருக்கிற தகப்பன்மாரு பிள்ளைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க அப்படின்வாங்க. மிலிட்ரியில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரமாக மனசெல்லாம் விட மாட்டாங்க, அப்படியே நெஞ்சு கல்லாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ், அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போது இங்கே தாவீதனோடு போகிறவர்கள் வந்து யுத்த வீரர்கள், அவங்களுடைய மனசே கரைஞ்சு போகிற அளவுக்கு அங்கே சூழ்நிலை நடக்குது. அத்தனை பேருடைய இருதயமும் தண்ணீரை மாதிரி கரையுது. ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடி பார்க்குறத அப்படி பார்க்குறாங்க. ஆனால் தாவீதனுடைய இருதயம் மட்டும் என்ன பண்ணுனா அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், கண்டிப்பாக ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தன்னையே திடப்படுத்தி கொண்டு நேர கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார்னு நான் நம்புகிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் சோர்ந்து போகும்போதும் நீங்கள் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். நீங்கள் பலனா நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். நீங்கள் உங்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். நீங்கள் அவங்களுக்கு தைரியம் சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்க போறார். நீங்கள் தட்டி கொடுக்கிறவங்களா ஆண்டவர் உங்களை உருவாக்க போறார். அத்தனை பேரும் வேண்டாம், அத்தனை பேரும் முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் அநேகருக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய் இந்த முதல் நாள் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அப்படி
ஆசீர்வதிப்பார். நீங்க போய் நிற்கிற இடத்துல நம்பிக்கை உண்டாகும். நீங்க பேசுகிற வார்த்தையில நம்பிக்கை உண்டாகும். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போகும்போதும் உங்களுடைய இருதயம் பலப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தட்டி கொடுப்பீர்கள். உடைய கணவனாரை நீங்கள் தட்டி கொடுப்பீர்கள். உடைய மனைவியை நீங்கள் தட்டி கொடுப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் அப்படியே உற்சாகப்படுத்துகிற ஒரு வல்லமையை கர்த்தர் தருவார். இது ஒரு பெரிய அபிஷேகம். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் உங்களை எப்ப சந்தோஷப்படுவார் தெரியுமா? சூழ்நிலை எல்லாம் சாதகம் இல்லாமல் இருக்கும்போது, எல்லாருமே நெகட்டிவா பேசும்போது, எல்லாருமே நடக்காதுன்னு சொல்லும்போது, நீங்க ஒரே ஒரு ஆள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, என் கர்த்தர் செய்வாரியா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்காரியா, ஆண்டவரை நான் இப்ப என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு நீங்க எழும்பி கர்த்தரிடத்துல நின்னீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். கிதியோன் அப்படிதான். எல்லாரும் வீட்டில் போய் படுத்து கிடக்கும் போது இவன் ஆலையில வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவருக்கு இஷ்டமான பிள்ளைகள் யார் அப்படின்னா, எல்லாரும் மனசு சோர்ந்து போய் எல்லாரும் மனசு விட்டு போயிருக்கும் போது ஒரே ஒரு பிள்ளை இல்லை, என் ஆண்டவரை நான் இன்னும் நம்புறேன், என் ஆண்டவரை இன்னும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிறவங்கள கர்த்தர் தனியா பார்ப்பாரு. அப்போ இந்த தாவீது போய் இவ்வளவு நெருக்கத்திலையும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், அதை பின்தொடரணுமா, நான் பிடிக்கட்டுமான உடனே அடுத்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்து, நீ நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும். உடனே உற்சாகமான உடனே அனௌன்ஸ் பண்ற, கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுப்பா, வாங்க போலான்னு உடனே மொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. சரி, அவங்களுக்குள்ள உடனே பூஸ்ட் ஆயிடுச்சு, சரி போலான்னு. ஆனா ரொம்ப நேரம் அது நீடிக்கல, ரொம்ப நேரம் நீடிக்கல. அவங்க அப்படியே டிராவல் பண்ணி வருகிற வழியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறை பார்க்குறாங்க. தாவீது 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போய் பேசோர் ஆற்றண்டையிலே அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஒரு எப்பவுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய டிராவல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆற்றை கடக்கும் போதெல்லாம் அவங்க ஒரு நாள் இருந்து வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் அடுத்த பிரயாணத்தை தொடருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆற்றை கடப்பது அப்படின்றது ஒரு பெரிய சவாலானது. அதுவும் தன்னுடைய ஆடு மாடுகள் தங்களுடைய உடைமைகளை நனையாம இந்த கரையிலிருந்து அந்த கரையை ஆற்ற கடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற மாதிரி போட்டு கப்பல் எதுவும் இல்லை, இவங்க கால்நடையாக தான் நடந்து போகணும். அது நிறைய கஷ்டமானது. அதனால தான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அந்த அந்த டிராவல் பண்ணுற டைமு கஷ்டமாக இருந்தால் கூட அவன் அதை எடுக்கலை அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஆறை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 400 பேர் 200 பேர் விடாய்த்து போய் அப்படியே நாங்கள் வரல அப்படின்னு உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் 200 பேர் உட்கார்ந்த உடனே தன்னுடைய மனசு சோர்ந்து போகாம, பரவாயில்லப்பா கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. ஆக மொத்தத்தில் நான் முன்னாடி எடுத்து வச்ச காலை எத்தனை பேர் பின்னாடி எடுத்து வச்சாலும் நான் பின்னாடி எடுத்து வைக்க மாட்டேன், நான் தொடர்ந்து போவேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது தொடர்ந்து போனான், அவரை சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த முதல் நாள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வாஞ்சையா கேட்க போறோம். எனக்குள்ள இருக்கிற தரிசனம் மங்கி போனது உண்மை ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் கொஞ்சம் சோர்ந்து போனது உண்மை ஆண்டவரே, நான் தளர்ந்து போனது உண்மை ஆண்டவரே. உண்மையா பாஸ்டர், இன்னைக்கு ஜெபத்திற்கு வரும்போது ரொம்ப விரக்தியோடு தான் நான் வந்தேன், கஷ்டத்தோடு தான் வந்தேன். எனக்கு தொடர்ந்து ஓடக்கூடிய பலனே எனக்கு இல்லை. எனக்கு சுற்றி இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல, என்னுடைய தரிசனம் குறைஞ்சிருச்சு, என்னுடைய நம்பிக்கை நான் விட்டேன், பாதி இழந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ந்து போ, சகலத்தையும்
நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ தொடர்ந்து போ, தொடர்ந்து போ, தொடர்ந்து போ. இந்த ஆற்றை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பகலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கைகளை உயர்த்தி கிருபையே, அவருடைய பிரசன்னம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சத்தமாய் பாடி கைகளை திரும்ப திரும்ப கிருபையே, என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உங்க கிருபையை இப்போ ஊற்றுங்க ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின கிருபை. இப்ப சேர்ந்து கிருபையே, சத்தமா சத்தமா கேளு. வாலிப தம்பி மேல ஊற்றுங்கப்பா, தங்கச்சி மேல ஊற்றுங்கப்பா, ஒவ்வொருவர் மேல் இப்போ 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 அந்த கிருபை நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த அப்பா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. இப்போ ஜபத்தோட கேளுங்க பகலா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்கு கொடுத்த மகா பெரிய தேவன், மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் இன்று இந்த ஃபர்ஸ்ட் டே நம்முடைய முயற்சிகளை எல்லாம் கனம் பண்ணுகிற கர்த்தர். நமக்கு திரும்பவும் ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் தரணும்னு நினைக்கிறார். என்ன வைராக்கியம் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய, நான் அந்த கையளவு மேகத்தை பார்த்தாலே ஒளிய,
நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஆமென். கர்த்தர் நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய பாவம் வான பரியந்தம் எட்டுன உடனே அழிக்கணும்னு சித்தம் கொண்டு அனுப்புன ஊழியக்காரன் அங்க போகாம வேற ஊருக்கு போறான்னு சொல்லி விட்டுறாம அவனை கம்பல் பண்ணி அவனுக்காக மீனை கட்டளையிட்டு திரும்ப வர பண்ணி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்படின்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், உங்க அக்கிரமம் பெருகிருச்சு, நீங்க எல்லாம் அழிய போகிறது உண்மைன்னு. ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். அவங்க எல்லாம் இந்த சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தர் மேல பயம் கொண்டு ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு இரக்கத்திற்காக கெஞ்சின உடனே அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு செய்வேன் என்று சொன்ன தீங்கிற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நான் செய்ய மாட்டேன்னு மனம் மாறினாரா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முன்குறிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய குடும்பத்திற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கலாம். எங்க அம்மாவுக்கு நடந்துச்சு எனக்கு இப்படி நடக்கும், எங்க அப்பாவுக்கு நடந்துச்சு எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுடைய தலைகளிலே எழுதப்பட்டிருக்கலாம். வம்சா வம்சமாய் அதுதான் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்க அதை எதிர்பார்க்கலாம், இப்படிதான் நடக்குது எல்லாருக்கும், எனக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், எந்த விதமான தலையெழுத்தையும் எந்த விதமான கையெழுத்தையும் நீங்க முழங்காலி படியிட்டு உறுதியாய் நீர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக நீங்க மனசை மாத்துவீங்க ஆண்டவரேன்னு நீங்க கர்த்தரிடத்துல விடாப்பிடியா ஜெபிக்கும் போது கண்டிப்பாக மனம் இறங்கி அதுல ஒரு மாற்றத்தை கர்த்தர் தராமல் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று ஆன்லைனில் இந்த லைவ்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட எழும்பி நிற்பதற்கு உங்களுக்கு வசதி இருக்குமானால், இல்லைன்றால் மனதுக்குள்ளே நீங்கள் ஜெபிச்சு இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு. இந்த வார்த்தை நீங்க மறக்கவே கூடாது. அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு உன்னுடைய பக்கத்துல போய் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து, அப்படியா நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்த போதிலும் அந்த நாளிலே அற்புதத்தை செய்தால் அநேக ஆயிரம் பேர் தன்னை எதிர்ப்பார்கள் என்று தெரிந்தும் சொஸ்தமாக்கப்படப்பட்டவன் அன்றைக்கு சொஸ்தமாக்கப்படுவதை யாரும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர் சொல்லுகிறார், நெடுநாளாய் நீ காத்திருக்கிறது, நெடுநாட்களாய் தடையாய் இருக்கிறது, நெடுநாட்களாய் ஜெபித்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போறார், கர்த்தர் நடத்த போறார். இன்று ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சாட்சி சொல்ல போறோம். இந்த திருச்சபையில இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லுவீர்கள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சாட்சி சொல்லுவீர்கள். எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் அநேக வருடமாய் காத்து கொண்டிருக்கிற இதோ அந்த மகன், அந்த இளைய குமாரனை கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். அந்த குமாரனை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருகிறார். அந்த குமாரத்தியை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீ வெகு காலமாய் இந்த சூழ்நிலையே இருக்கிறீர்கள் என்று இயேசுனுடைய கண்கள் இப்பொழுது பார்க்கிறது. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் விட போறது இல்லை. நீர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். இந்த அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் நான் உங்களை விட போறது இல்லை. ஒரு மாற்றத்தை பார்க்கிற வரைக்கும் நான் விட போறது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அப்படி முயற்சி எடுத்து. ஆமே ஆமே. நான் சோர்ந்து போக மாட்டேன். கண்டிப்பா என்னுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன். என் கண்கள் காணும். யோபு சொல்லுகிறார் அல்லவா, அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் காணும். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும்
என் கண்கள் காணும். சிஸ்டர், உங்க கண்ணு காணும். அம்மா, உங்க கண்ணு காணும். தகப்பனாரே, உங்க கண்ணு காணும். பிரதர், உங்க கண்ணு பார்க்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ பாழாய் போனதை கர்த்தர் கட்டுகிறார். நெடு நாட்களாய் பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. நெடு நாட்களாய் மனிதர்கள் மறந்தது, கேட்பாரற்று கிடக்கிறதை கர்த்தர் இப்பொழுது மறுபடியும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். 10 வருடத்திற்கு முன்பாய் நீங்கள் எடுத்த முயற்சியை கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். 10 வருடத்திற்கு முன்பாக நீங்க போட்டுக்கிற அந்த எஃபர்ட் இந்த வருஷம் உங்களுக்கு பதில் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பதில் கொடுக்கும். அந்த ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் தருவார். அந்த ஊழியத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை செய்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு எனக்காக செய்ய போறார். நான் 5 வருடத்திற்கு முன்பாக உழைத்த உழைப்பிற்கு கர்த்தர் இப்பொழுது பதில் கர்த்தர் தரப்போறார். என்னுடைய நான் விதைச்ச விதைக்கு கர்த்தர் எனக்கு பதில் தரப்போறார். நான் பார்க்க போறேன், அந்த கண்ணீருக்கு ஒரு பதிலை பார்க்க போறேன். என் இளம் வயதின் பக்தியை கர்த்தர் மீண்டும் நினைக்க போறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ, என் தேவன் எனக்காய். சத்தம் உயர்த்தி சொல்லிக்கொண்டு சொல்லும். திரும்ப திரும்ப என் தேவன் எனக்காய். இயேசுப்பா, நன்றி அப்பா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஓ, காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வில் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நன்றி அப்பா. ஓ, எனது அரணும் இயேசுப்பா, கோட்டையும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆஹா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க ஜெபி, பாடுறவங்க பாடு. ஏச பாடுறது அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும், வியாதிகள் சரியாகட்டும். இயேசுவே,
நம்புறோம் ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ பின்தொடர், நீ சோர்ந்து போகாத. உன் கூட வந்திருக்கிற 200 பேர் இங்கே விடாய்த்து போய் உட்கார்ந்ததுனால உன் மனசை நீ தளர விடாத. நீ என் மகன், நீ என் மகா, நீ பின்தொடர், நீ பின்தொடர். உன்னுடைய முயற்சியை நீ விட வேண்டாம், உன் நம்பிக்கையை நான் விட வேண்டாம், உன் விசுவாசத்தை தளர விட வேண்டாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த மகா பெரிய தேவன் கட்டளையிடுகிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். முதல் நாள் உம்முடைய மகிமையோட இறங்கி வந்ததற்காக நன்றி, மகிமையோட இறங்கி வந்ததற்காக நன்றி. Thank you Jesus, thank you Jesus. ஒரு நாள் யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அழைக்கப்பட்டது போல, ஒரு நாள் தாவீதனுடைய தலையின் மேல் கிரீடம் வைக்கப்பட்டது போல, Thank you Jesus. ஒரு நாள் ஈசாக்கை எதிர்க்கிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னது போல, ஒரு நாள் சிங்கங்களுடைய வாய் கட்டப்பட்டது போல, ஒரு நாள் தூக்கி போட்டது 3 பேர் 4 பேராய் உலாவுகிறதை பார்த்தது போல, அந்த ஒரு நாள் இப்பொழுது கரங்களை தட்டி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நாள் சீக்கிரமாய், அந்த ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காய் அந்த ஒரு நாள் என் பிள்ளையினுடைய தலை உயர்த்தப்படும், ஜெபம் கேட்கப்படும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். ஓ ஹalleluya. கர்த்தர் கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் காண்பார்களாக. உங்க வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி, உங்க பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுது உம்முடைய ரத்தம் இங்கே தெளிக்கப்பட்டு சுகம் உண்டாகிறது, சாபங்கள் மறையப்படுகிறது, விடுதலை உண்டாகுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலே தேவனுடைய வல்லமை இப்பொழுது அந்த மகன் மனம் திரும்பப்படட்டும், மகள் மனம் திரும்பப்படட்டும், கணவனார் மனம் திரும்பப்படட்டும், மனைவி மனம் திரும்பப்படட்டும். லோதரம் சேகர லேத்தரம் குரோத் லோர லேப்கர ஷேஹப் குரோதோ லிப்கரம் தேரப லிப்டரோ ரோதரமா. சத்துருடைய தடை கைகள் எடுக்கப்படுகிறதற்காய் இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய தடைகள் உடைவதற்காய், அவனுடைய கட்டுகள் உடைவதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 7 நாட்கள் முடியும் போது நாங்க அனைவரும் ஒரு மகிமையை பார்க்கணும் ஆண்டவர். இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தினுடைய முடிவில் சாட்சிகள் ஆயிரக்கணக்காய் எழும்ப போகிறதற்காக நன்றி. சோர்ந்து போய் விடாய்த்து போய் இருக்கிற இருதயங்களை கர்த்தர் பலப்படுத்துறதற்காக நன்றி அப்பா. இந்த 7 நாட்களும் தவறாமல் கலந்து கொள்வதற்கு ஒரு விடுதலை நீ தரப்போகிறதற்காய் நன்றி. Thank you Jesus. Amen. Hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். இந்த 7 நாட்களும் ஆண்டவருடைய ஒரு பெரிய மகிமையை நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. ஒரு பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இங்கே எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த எண்ணெய்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஆண்டவர் இந்த ஜெபம் முடித்த உடனே உங்களுடைய வீடுகளை சந்திப்பதற்காக நானும் இந்த டீமும் கடந்து வருகிறோம். வீடுகளில் கர்த்தருடைய மகிமை கண்டிப்பாய் கடந்து வரும் என்று நான் நம்புகிறேன். ஸோ ஆன்லைனில் இருக்கிற குடும்பங்களுக்கும்
நாங்கள் நாளைய தினத்திலிருந்து ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு தருகிறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃபேமிலியினுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எங்களை அனுப்புங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். ஆமென். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது கர்த்தர் நான் இருக்கிறேன் என்றார். அவர் என்னுடைய கரத்தை பிடித்து இந்த 7 நாட்களுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். எனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் இடிந்து விழப்போகிறது. எனக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் எனக்கு வழிவிட போகிறது. எனக்கு முன்னே கர்த்தர் கடந்து போக போகிறார். ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அறிவாகும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அறிவாகும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார். தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார். தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. இப்ப சொல்லுவோம், என் தேவனா, என் தேவனா நான் உயர்வேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயர்வேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் ஓ ஹalleluya. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். முடியாதென்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது இடம் கொள் என்றார். முடியாதென்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது இடம் கொள் என்றார். கர்த்தர் என்ன அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். இப்ப எல்லாருடைய கைகளை மேல தட்டி என் தேவனால் என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் பார்க்கும். ஹalleluya. நம்ம முடியாதுன்னு போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா முடியும் அப்படின்றாரு. அம்மா, நான் மனம் தளர்ந்த போது ஆண்டவர் சொல்றாரு திடன்கொள். ஏன் அப்படின்னா நான் உன் அருகிலே இருக்கு. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம். இதோ ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், லைவ்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள்,
முடித்ததற்கு பிறகு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் நெடுநாள் காத்திருக்கிற காரியம், அநேக நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியம், வெகு காலமாய் முடங்கி கிடக்கிற காரியம், வெகு காலமானதானால் மனிதர்கள் மறந்து போன காரியங்கள் நீர் தேடி வந்து உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகப்படுத்தி மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு நீர் மாற்றுவீர் என்று இந்த முதல் நாளிலே கொடுத்த அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்க பிள்ளைகளுக்கு அப்படியே நீர் நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க சமாதானத்தோட போட்டு ஆண்டவரே, அவங்க எந்த விதத்திலும் அவங்களுடைய முயற்சியை விட்டுறக்கூடாதுப்பா, அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. நிறைய பேர் அப்படிதான்ப்பா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, போராடி போராடி தோற்றே போயிட்டாங்கப்பா, ரொம்ப போராடிட்டாங்கப்பா. எவ்வளோ நம்பிட்டு இருந்தாலும் எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படியே அவங்க மனசெல்லாம் உடைஞ்சு போகுதுப்பா. நான் ஜெபம் பண்ணதெல்லாம் எனக்கு திரும்பி வந்துருச்சோ, என் ஜெபம் கேட்கப்படலையோ, ஆண்டவர் ஏன் இப்படி மௌனமா இருக்கிறாரு, இன்னும் நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும், நான் இனி எத்தனை காலம் வெயிட் பண்றது, முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துட்டே இருக்குது, முன்னாடி வந்தவங்க எல்லாம் சுகப்பட்டுட்டு ஓடிட்டே இருக்காங்க, ஆனா எங்க பிள்ளைகளுக்கு மட்டும் காற்றும் இல்லை மழையும் இல்லை எதுவும் இல்லப்பா. அது நடக்குமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உணர்வு கூட அதுல இல்லப்பா. ஆனா நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வாக்கு கொடுத்தீங்க, உன் இருதயம் தளர வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், நான் தேடி வருவேன், நானே அற்புதம் செய்வேன், நானே அதை கரத்துல எடுப்பேன், அநேகரால் செய்ய முடியாததை நான் உனக்கு செய்து மற்றவர்கள் வியந்து பார்க்கிற அளவிற்கு வைப்பேன். அது அப்படியே எங்க பிள்ளைங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவர். இந்த 7 நாட்களும் மகிமையா இருக்கட்டும். நாளுக்கு நாள் வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கு. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். 7 நாட்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அநேகரை கலந்து கொள்ள பண்ணுங்க. ஆன்லைனில் இருக்கிறவர்களுக்கும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் அநேகம் பேருக்கு இந்த ஜெபத்தை அறிமுகப்படுத்தி அவங்கள கலந்து கொள்ள வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.